I'll start again today. Hope you all will like this video because this is an interesting topic. This is highly related to day-to-day life oriented examples. We have a lot based on this topic. So highly physics is study of nature and natural phenomena. So all the physics topics are related to our everyday life oriented problems and life oriented examples we have a lot. So in the same way for elastic potential energy also we have got many life oriented examples, especially in sports we are applying this elastic potential energy. So we need to have a little knowledge about the elastic potential energy. So let us discuss elastic potential energy, and already I have uploaded nearly 50 to 53 videos, all based on 11th standard Tamil Nadu State Board topics. So if you watch all those videos, definitely you can score more in public examination. So I request you all to watch all those videos, and please don't forget to subscribe. Okay, so automatically you will be getting the videos immediately after uploading. So don't forget to subscribe, that is very important. Yes, thank you. Let us start today's session. Elastic potential energy. Okay, now, so if you take a spring, okay, or spring எடுத்துக்கலாம். Okay, அந்த ஸ்ப்ரிங்கை நான் வந்து ஒரு அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மாஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சரியா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ்னா என்னது, ஏதோ ஒரு உடன் பிளாக்னு வச்சுக்கலாம், ஸ்மால் உடன் பிளாக். ஓகே, இஸ் அட்டாச்ட். சரியா, இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் இது அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ப்ரிங்கோட ரெண்டு எண்டில் ஒரு எண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரிஜிட் சப்போர்ட்டோட ஓகே அல்லது வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு எண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் பிளாக் ஆஃப் மாஸ் எம் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வென் ஐ கம்ப்ரெஸ் த ஸ்ப்ரிங், அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் அந்த ஸ்ப்ரிங்கு கம்ப்ரெஸ்ஸே ஆகாது இல்லை. ஸோ நான் கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி. அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கோ கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னா சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் ஹாஸ் அண்டர்கான். சரியா, ஸோ ஏதோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அதுக்கு. ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் வந்து நடக்கும். ஸோ ஒர்க் இஸ் டன் அப்படின்னு அர்த்தம். சரியா, நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், அதனால ஸ்ப்ரிங் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருந்தால் தன்னால் ஒர்க் டன் இருக்கும். ஓகே, ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த ஸ்ப்ரிங், நம்ம வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணிட்டோம். சரியா, ஓகே, இந்த ஒர்க் டன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, இது வந்து அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும் இல்லை, அதே ஸ்ப்ரிங்கை நம்ம எலாங்கேட் பண்ணாலும் என்னாகும், ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இப்படி பிடிச்சி இழுத்தாலும் என்ன ஆகும்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். நம்ம பண்ண ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கால்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Okay, so energy stored in elastic material is called elastic potential energy. Elastic material என்னென்ன சொல்லலாம், ரப்பர் பேண்டு எலாஸ்டிக் மெட்டீரியல், ஸ்ப்ரிங் எலாஸ்டிக் மெட்டீரியல், எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும். ஸ்ப்ரிங் எலாஸ்டிக் மெட்டீரியல், ரப்பர் பேண்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ரப்பர் பேண்டு எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். சரியா, அந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியலில் என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ அந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, now the energy stored in elastic material is called elastic potential energy. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எலாங்கேட் பண்ணாலோ அல்லது கம்ப்ரெஸ் பண்ணாலோ என்ன ஆகும், எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸோ அல்லது எலாங்கேட்டோ பண்ணுறோமோ உடனே என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகிடும். நம்ம வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு பேர் அப்ளைடு ஃபோர்ஸ்னு பேர். ஓகே, அதை தவிர இன்னொரு ஃபோர்ஸ் வந்து தன்னாலே டெவலப் ஆகும். அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எப்போ நீ வந்து ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸோ அல்லது எலாங்கேட்டோ பண்ணுறியோ உடனே என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகிருக்கும்.
ஓகே நவ் ஸோ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸ் ஆன ஸ்ப்ரிங்கை நம்ம எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ப்ரிங்கை, அண்டர் டென்ஷன் இருக்குது அந்த ஸ்ப்ரிங். இப்போ நம்ம ரிலீஸ் கையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட அட்டாச் ஆகிருக்க அந்த உடன் பிளாக் இருக்குல்ல அதை வந்து என்ன ஆகும், இட் வில் த்ரோ இட் அவே, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுரும். சரியா? ஓகே. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அதில் ஏற்கனவே டெவலப் ஆகிருக்குல்ல என்ன ஃபோர்ஸு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஓகே அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகி இருக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும், நம்ம அந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது ஒர்க் பண்ணும். ஓகே. அது என்ன பண்ணும், அந்த ஸ்ப்ரிங்கை ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும். ஸோ த பிளாக் வில் பி மூவ்ட் அவே. சரியா? So this type of energy stored in okay spring is called elastic potential energy. Okay, now the potential energy possessed by a spring due to deforming force. What do you mean by deforming force? நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஓகே அதுதான் இது deforming force. அப்ளைடு ஃபோர்ஸ் தான் deforming force. ஏன் அதை நம்ம deforming forceன்னு சொல்லணும், பிகாஸ் அந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஃபிகரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், டிஃபார்ம் பண்ணுறோம், அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. அது ஒரிஜினலாக என்ன எப்படி இருக்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. இப்படி நார்மல் ஸ்டேஜில் இருக்க ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அதோட ஷேப்பு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால என்ன சொல்கிறோம், அந்த ஃபோர்ஸை டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும், ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ கம்ப்ரஸ் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே. அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஓகே. எஸ் நவ் ஸோ ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே. ஒர்க் டன் by the applied force. Okay, applied force against the restoring force okay of the spring is stored as work done by the applied force. நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது, stored as elastic potential energy in the spring. So when the spring is elongated or compressed, எதுவானாலும் இருக்கட்டும், when the spring is elongated okay what happens, it develops a restoring force. Okay, now the potential energy possessed by a spring due to deforming force okay which is stretches or compresses the spring is termed as elastic potential energy. Okay, so when compressing or stretching the spring okay that energy is stored, the energy which is stored in the okay spring is called elastic potential energy. Okay, now so the work done by the applied force against the restoring force of the spring is stored as elastic potential energy. So work done by the applied force. ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ்னால என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகி இருக்கும், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கால்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ் நவ் see now we are having a spring. The one end of the spring is attached to a rigid support or a wall. The other end we have attached a mass okay a block of mass m. Now this is pulled. When we pull it, what will happen, we are applying a force. Okay, so see we are applying a force. So this force is called applied force. Now what direction this is, applied force is in this direction. So this is the direction of applied force, we are applying in this direction. On releasing, what happens, it moves in this direction. Okay, so it pushes the spring, so work is done on the spring. So this work done is stored as elastic potential energy in the spring. So this is based on the principle of Hooke's law. Okay, so Hooke's law says that the force applied and the displacement are directly proportional. That is Hooke's law. Applied force, நம்ம என்ன force apply பண்றோமோ அந்த forceம் என்ன displacementோ அதுவும் directly proportional. So force applied and displacement are directly proportional. So this is based on okay so Hooke's law. Yes, clear? Now so இது என்னது applied force, இதான் applied force. அதனால displacement x இருக்கு. So இந்த இடத்துல இருந்த ஸ்ப்ரிங் இப்போ இந்த இவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ விட்டோன்னா என்ன ஆயிடுது, அது வந்து ஒர்க் டன் ஆகுது. ஸோ திஸ் ஒர்க் டன் ஓகே இந்த ஒர்க் டன் தான் என்னவா ஸ்டோர் ஆகி இருக்கும், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகி இருக்கும். எஸ் கிளியர்? நவ் see now so consider as mass system, spring mass system அப்படின்னா அர்த்தம் ஒரு ஸ்ப்ரிங் ஒரு மாஸ். ஸோ இதான் என்னது ஸ்ப்ரிங்.
ஓகே, இதோட என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு மாஸை அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு பேர். ஓகே, ஸோ திஸ் மாஸ் எம் இஸ் லையிங் ஆன் தி ஸ்மூத் ஹரிசான்டல் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஒரு டேபிள், அது வந்து ஸ்மூத் டேபிள், ஹரிசான்டல் ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள். ஓகே, ஸோ அந்த டேபிள் மேலே இந்த மாஸை வந்து வச்சுருக்கோம். ஓகே, அந்த மாஸ் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டில் மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்டை நம்ம வாலில் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நான் முதல்ல இந்த ஸ்ப்ரிங் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, வெர்டிக்கல் லைன், இந்த லைனில் வந்து மாஸ் இருந்தால் ஈக்லிபிரியம் பொசிஷன் அர்த்தம். சரியா? இந்த லைனை தாண்டியோ அல்லது இந்த லைனுக்கு முன்னாடியோ இருந்தால் ஓகே ஈக்லிபிரியம் பொசிஷனில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த லைன் மேலே இருக்குது பார் மாஸ். ஓகே, அந்த மாஸோட சென்டர் அந்த லைனில் இருக்கணும். ஓகே, ஸோ இதானது ஈக்லிபிரியம் பொசிஷன். இந்த லைனுக்கு ரைட் சைடோ இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடோ இருந்தா ஓகே இந்த ஸ்ப்ரிங் இஸ் அண்டர் டென்ஷன் அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ என்ன சொல்லலாம், இந்த பொசிஷனுக்கு பேர் நார்மல் பொசிஷன். ஆர் இந்த பொசிஷனை நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த பொசிஷனை நம்ம வந்து நார்மல் பொசிஷன்னு சொல்லலாம். This position is called normal position, or we can say this position as equilibrium position. This position is called normal position, or this position is called equilibrium position, or this position is otherwise called relaxed position. இதை என்ன சொல்லலாம், வேறு என்ன சொல்லலாம்னா relaxed position னு சொல்லலாம். ஓகே, ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து எந்த ஒரு டென்ஷன்லையும் இல்லை, கம்ப்ரஸ் ஆகியோ எக்ஸ்பேண்ட் ஆகியோ இல்லை, நார்மலாக அது எப்படி இருக்கணுமோ அதே பொசிஷனில் இருக்குது. அதனால் அது என்ன சொல்கிறோம், ரிலாக்ஸ்டு பொசிஷன்னு சொல்கிறோம். சரியா? திஸ் இஸ் கால்ட் நார்மல் பொசிஷன், ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் ரிலாக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பொசிஷனில் அது வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பொசிஷனில் பொட்டன்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. அப்போ எக்ஸ் வந்து 0, நார்மல் பொசிஷனாக இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, எக்ஸ் 0. ஸோ எக்ஸ் 0னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0. ஸோ நார்மல் பொசிஷனில், ஈக்லிபிரியம் பொசிஷனில், ரிலாக்ஸ்டு பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்ப்ரிங்கை அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம் இந்த சைடு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளைடு ஃபோர்ஸ், எஃப்ஏங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ், எஃப்எஸ்ங்கிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். சரியா? ஸோ எஃப்ஏங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஓகே இருக்குது. அப்ளைடு ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ உடனே என்ன ஆகும்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகிடும். அதில் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆனது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகிடும். சரியா? நீ வந்து ஒரு ஃபோர்ஸ் எஃப்ஏ, ஏ ரெஃபர்ஸ் அப்ளைடு, எஸ் ரெஃபர்ஸ் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ எஃப் சப்ஸ்கிரிப்ட் ஏ இஸ் ரெஃபரிங் அப்ளைடு ஃபோர்ஸ். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருந்தால் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அப்ளைடு ஃபோர்ஸு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருந்தால் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். எஃப்ஏவும் எஃப்எஸும் எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரியா? ஓகே, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ப்ரிங்கில் வந்து டெவலப் ஆகிடும். ஓகே, ஸோ த எஃப்ஏ இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் எஃப்எஸ் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இந்த எஃப்ஏவும் எஃப்எஸும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எஃப்ஏ 5 நியூட்டனா, எஃப்எஸும் 5 நியூட்டன். எஃப்ஏ 10 நியூட்டனா, எஃப்எஸும் 10 நியூட்டன். ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் டைரக்ஷன் ஆப்போசிட். ஓகே, எஃப்ஏ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா எஃப்எஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். FA negative x-axis na, FS positive x-axis. சரியா? FA and FS will be always equal in magnitude but opposite in direction. Definitely they will be opposite in direction. சரியா? Equal in magnitude but opposite in direction. அந்த மாதிரி தான் இருக்கும். So FA and FS are equal in magnitude but opposite in direction. Yes, clear? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். கொஞ்சமாக இழுத்தா அந்த மீன் பொசிஷன், தட் இஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன், திஸ் இஸ் கால்டு மீன் பொசிஷன் கூட சொல்லலாம் இது. ஓகே, இந்த பொசிஷனை மீன் பொசிஷன் கூட சொல்லலாம். சரியா? ஸோ எத்தனை பொசிஷன் சொல்லலாம்? நார்மல் பொசிஷன் சொல்லலாம், மீன் பொசிஷன் சொல்லலாம், ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லலாம், ரிலாக்ஸ்டு பொசிஷன் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம் இந்த பொசிஷனை. ஸோ த மீன் பொசிஷனில் இருக்கும்போது ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. சரியா? இந்த மீன் பொசிஷனில்
எவ்வளோ தூரம் பிடிச்சி இழுக்கிறோமோ, அதாவது எக்ஸ் கம்மியாக இருந்தால் எஃப்ஏ கம்மியாக இருக்கும். ஓகே, தட் இஸ் எஃப்ஏ ஜாஸ்தியாக இருந்தால் எக்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? ஓகே, மீன் பொசிஷனில் எக்ஸ் 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இப்போ எலாங்கேட் பண்ணாலோ கம்ப்ரஸ் பண்ணாலோ என்ன ஆகும்? மீன் பொசிஷனில் இருந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அந்த ஸ்ப்ரிங் வந்து மூவ் ஆகும். எலாங்கேட் பண்ணால், ஸ்ட்ரெச் பண்ணால் மீன் பொசிஷனை விட்டு ரைட் சைடு மூவ் ஆகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸு? எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு. கம்ப்ரஸ் பண்ணால் மீன் பொசிஷன்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸு? அதே எக்ஸ் டிஸ்டன்ஸு. சரியா? ஓகே, ஸோ எஃப்ஏவும் எக்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும், பட் எஃப்எஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். எஃப்ஏவும் எக்ஸும், தட் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன். பட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அப்ளைடு ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, எஃப்எஸ் என்ன டைரக்ஷன், எஃப்ஏ என்ன டைரக்ஷன். எஃப்ஏ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், எஃப்எஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஓகே, அப்போ தான் வந்து வெக்டார் நோட்டேஷன் எழுத முடியும். சரியா? ஓகே, நவ் எஃப்ஏ அண்ட் எஃப்எஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன், எஃப்ஏ அண்ட் எக்ஸ் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, now இப்போ போகலாமா? டெரிவேஷனுக்கு போகலாம். இப்போ now so force and the displacement are directly proportional to each other அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஃபோர்ஸு? அப்ளைடு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் directly proportional. ஓகே, so as long as the spring remains in equilibrium position, displacement is 0, potential energy is also 0. As long as okay the spring is in equilibrium position, remains in equilibrium position, potential energy is 0. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0. Okay, now when the force, external force A அல்லது applied force, இதை வந்து external forceனு சொல்லலாம், applied forceனு சொல்லலாம். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஓகே, ஸோ when we apply a force, உடனே என்ன ஆகும்? அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஓகே, now எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஏன்? எஃப்ஏவும் எக்ஸும் ஒரே டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ், ஸோ எஃப்ஏ அண்ட் எக்ஸ் ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஓகே, now okay, now ஆனா restoring force எப்படி இருக்கும்? The restoring force is otherwise called as spring force, which is Fs. okay, developed in the spring. okay, இது என்ன பண்ணும்? இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஸ்ப்ரிங் மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து அந்த ஸ்ப்ரிங்கை நார்மல் பொசிஷனுக்கு, மீன் பொசிஷனுக்கு, ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ த restoring force tries to bring the mass back to the original position. அதோட வேலை என்ன? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, அந்த மாஸை என்ன பண்ணும்? ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு, திருப்பி மீன் பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் என்னது? அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஓகே ட்ரைஸ் டு bring the mass back to the original position. Therefore, applied force and restoring force are equal in magnitude but opposite in direction. Therefore, FA applied force is equal to Fs but minus. Opposite, equal and opposite. FA equal to Fs. ரெண்டும் equal. Okay, ரெண்டுமே 5 Newton தான், 5 Newton தான். ரெண்டுமே 10 Newton தான். But direction opposite. Okay, now, so already I told this is based on Hooke's law. So according to Hooke's law, the restoring force developed in the spring Fs is equal to, what is restoring force? Fs vector equal to, okay, that is restoring force. Okay, Fs is directly proportional to displacement. Okay, so restoring force Fs vector is equal to remove the proportionality. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேஎக்ஸ். ஓகே, பட் டைரக்ஷன் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னால நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் எக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எஃப்எஸ் அண்ட் எக்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுவே எஃப்ஏ ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ப்ளஸ் கேஎக்ஸ் போடணும், எஃப்எஸ் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா மைனஸ் கேஎக்ஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கோ. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் எக்ஸ் வெக்டார் இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், பட் அப்ளைடு ஃபோர்ஸும் எக்ஸும் சேம் டைரக்ஷன். தர்ஃபோர் எஃப்ஏன்னு எழுதுனா ப்ளஸ் கேஎக்ஸ் போடு, எஃப்எஸ்ன்னு எழுதினா மைனஸ் கேஎக்ஸ் போடணும்.
எஸ் கிளியர்? ஓகே, அப்போ தான் சொன்னேன் நான் ஏற்கனவே. ஸோ எஃபோட டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. சரியா? ஸோ எஃப்எஸும் எக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன், எஃப்ஏயும் எக்ஸும் சேம் டைரக்ஷன். எஸ் கிளியர்? நவ் what is FA? Just now I told. So FA போட்டா என்ன செய்யணும்? FA is equal to plus KX because FA and X are in the same direction. Okay? Yes? So now, so the positive sign here implies that applied force and displacement are in same direction. There, negative sign implies that applied, that is spring force and displacement are in opposite direction. Okay, now what is K here? So K is called force constant. This K is called force constant or spring constant. Okay, so this is otherwise called spring constant. So K is called force constant or spring constant. Okay, we can say call this as spring constant even. So force constant or spring constant. Okay, so what do you mean by force constant? Force constant or spring constant is defined as force required to produce unit displacement. Force required to produce unit displacement. Definite definition. கட்டாயம் இது 2 marks வரும். What is force constant? So force constant or spring constant is defined as force required to produce unit displacement. Okay. So force required to produce unit displacement. So F by X. So this is called spring constant or okay. So force constant. So K is equal to F divided by X. So force required to produce unit displacement. So the unit என்னது? Force ஓட unit வந்து Newton. Displacement ஓட unit meter. Therefore unit of K is Newton meter. Okay, so what is the unit of force constant? Force constant is force required to produce unit displacement. So force by displacement. So the unit of force constant is Newton by meter. Dimension formula எழுது பார்க்கலாம். So Newton force ஓட dimension formula. Dimension formula for force ml t power minus 2 by x ஓட dimension formula L. So L gets cancelled. Therefore we get m t power minus 2. So what's the dimension formula? M t power minus 2. Okay, definition. Okay, formula, unit, dimension. இது எல்லாம் எழுதியிருக்கணும். Okay, force required to produce unit displacement. This is called a definition. This is force constant. This is a definition of force constant. Then force constant K equal to F by X formula. Okay, what is the unit? Newton by meter. What's the dimension formula? M t power minus 2. Is clear? Now, so next is our aim is to calculate the, okay, what is our aim? Our aim is to calculate the work done, that is elastic potential energy expression. Okay, now we have to calculate expression for elastic potential energy. Now the spring is an example for a spring force is an example for variable force. So because variable force depends on the displacement x. Okay, so spring force depends on, okay, displacement x, so we call it as variable force. Spring force is a variable force. Okay, now, so when the spring is stretched to a small distance dx, முதல்ல குட்டி distance dx க்கு displace பண்றதுக்கு எவ்வளவு work done calculate பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? Okay, total distance க்கு integrate பண்ணிக்கணும். So what is the work done in pushing the spring? Okay, so for a small distance dx, dxங்கிற டிஸ்டன்ஸ்க்கு புஷ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன் முதல்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரோவில் இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு புஷ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ நமக்கு ஒர்க் டனுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லை? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். காமன் ஃபார்முலா யூனோ. Okay, now so work done in okay extending or compressing the spring முதல்ல கால்குலேட் பண்ணிக்கோ. அந்த ஒர்க் டன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, அதனால் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? முதல்ல டிஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு அல்லது டிஎக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு புஷ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் என்ன, அதுக்கப்புறம் ஜீரோவில் இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு புஷ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன். ஸோ தட் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் as elastic potential energy. Therefore, the elastic potential energy is represented by the letter upsilon. 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 Uங்கிறது என்ன இங்க? U refers upsilon. Okay. So what is U called? U refers up
epsilon. Okay, now so we are representing the work done as u is equal to force into displacement illa fa vector dot dr vector. ஓகே, இதான் வந்து ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். ஸோ FA வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணானது A டாட் B ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B காஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா இல்லை. ஸோ மாடுலஸ் ஆஃப் FA வெக்டார் மாடுலஸ் ஆஃப் DR வெக்டார் இன்டூ காஸ் தீட்டா. ஓகே, நவ் ஸோ இதை மாடுலஸ் ஆஃப் FA வெக்டாருங்கிறது என்னது FA, மாடுலஸ் ஆஃப் DR வெக்டாருங்கிறது DR இன்டூ காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இன்டகிரல் 0 to x FA DR காஸ் தீட்டா. இங்கே நம்ம DRக்கு பதிலாக DXன்னு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னது FDR காஸ் தீட்டா. ஆனால் இங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸை DXன்னு எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால DRக்கு பதிலாக DX போட்டுக்கிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் work done? So work done u epsilon equal to integral 0 to x FA dx cos theta. Clear? No. So what is FA? FA is applied force. A refers applied. We can say this is external even. So A refers applied force. What is DR? DR is the displacement. And the DR, here we are using it as dx. ஓகே, எஃப்ஏவும் டிஎக்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, எஃப்எஸும் டிஎக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன், பட் எஃப்ஏவும் டிஎக்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, நவ் ஏற்கனவே என்ன சொன்னேன், குட்டி டிஸ்டன்ஸ் டிஎக்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு 0ல் இருந்து எக்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் என்னன்னு கால்குலேட் பண்ணணும், அதுக்கு இன்டகிரேட் பண்ணணும். சரியா? நவ் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருந்து, அப்போ என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகே, ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருந்து, அதாவது x is equal to 0 அல்லது மீன் பொசிஷன் அல்லது ரிலாக்ஸ்டு பொசிஷன், அதில் இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன். ஓகே, அப்போ 0 to x. So what is the limit? 0 to x. Okay, so now limit is 0 to x kx dx. What is FA? Applied force தெரியும், நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So FA is equal to applied force FA equal to, okay, so applied force FA is equal to K into X அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஹூக்ஸில் அப்படி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ அந்த KX இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, KX into DX. Here K is a spring constant or force constant. கான்ஸ்டன்ட் அது, அதனால வெளியில் எடுத்தாச்சு, இன்டகிரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இன்டகிரல் x dx கிடைக்குமா இங்கே? ஸோ வாட் வில் யூ கெட்? ஸோ கேயை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இன்டகிரல் 0 to x dx மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ x பவர் 1, எக்ஸ்னானது x பவர் 1, x பவர் 1 dx இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x பவர் 1 + 1 by 1 + 1. இதான் வந்து நமக்கு இன்டகிரேட்டட் வேல்யூ. ஸோ எக்ஸ் பவர் 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 1 + 1 by 1 + 1. என்ன லிமிட் நமக்கு? லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். சரியா? ஓகே, ஸோ இது பண்ணால் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 1 + 1 is x square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 + 1 is 2. ஸோ x square by 2. சரியா? 0 to x வந்து லிமிட்டு. ஸோ லிமிட் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ k into, ஓகே, அப்பர் லிமிட் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணு, அப்போ x square by 2 கிடைக்கும். அடுத்து லோவர் லிமிட் மைனஸ் சைன் போட்டுக்கணும், லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டிட் பண்ணு, அப்போ 0 ஆகிடும். சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட்? half k x square. So this is the potential energy, half k x square. So what is the energy stored? So energy stored in the spring is called elastic potential energy. So that elastic potential energy expression is half k x square. Yes, clear? So we have derived the expression for elastic potential energy, which is half k x square. எஸ், நவ் இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன எடுத்துட்டோம்னா இனிஷியல் பொசிஷனை மீன் பொசிஷனாக எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துட்டோம். லிமிட் என்ன எடுத்துட்டோம்? 0 to xன்னு எடுத்துட்டோம். ஏன்னா இனிஷியல் பொசிஷனை மீன் பொசிஷனாக எடுத்துட்டோம். சப்போஸ் இனிஷியல் பொசிஷனை மீன் பொசிஷனாக எடுத்துக்கலேனா அப்போ என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ் 0வாக இருக்க சான்ஸ் இல்லை. மீன் பொசிஷனில் மட்டும்தான் எக்ஸ் வந்து 0. ஓகே, மீன் பொசிஷனில் இல்லைன்னா எக்ஸ் வந்து 0வாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ இனிஷியல் பொசிஷன், தட் இஸ்
இஸ் xi. அடுத்து ஃபைனல் பொசிஷன் xf அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த லிமிட் வந்து 0 to xக்கு பதிலாக என்ன ஆகும்னா இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன போட்டுக்கணும், நமக்கு வந்து லிமிட் வந்து 0 to x கிடையாது. ஸோ அது மட்டும்தான் மாறும். ஸோ அதே இன்டகிரேட்டட் வேல்யூ தான் x²/2 தான். பட் இனிஷியல் பொசிஷன் தட் இஸ் xi, ஃபைனல் பொசிஷன் xf. 0 to fன்னு போடாமல் 0 to xன்னு போடாமல் xi xfன்னு போட்டுக்கணும். ஸோ இப்போ நீ வந்து அப்ளை பண்ணினா என்ன ஆகும்னா அந்த 2 நான் வெளியில் எடுத்துடுறேன். k/2 into, ஓகே இந்த 2 வந்து வெளியில் எடுத்துட்டேன். ஸோ k/2 into x². ஸோ xi to xf அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ திஸ் இஸ் xi, திஸ் இஸ் xf. ஸோ இப்போ நீ லிமிட் அப்ளை பண்ணினா k/2 into முதல்ல இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட். ஸோ xf². எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்எஃப் போடு. அடுத்து மைனஸ் சைன் போடு. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஐ போடு. ஸோ xi². ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்எஃப் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. திருப்பி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஐ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஈக்குவேஷன் ½ into k into xf² minus xi². சரியா? எஸ் கிளியர்? ஸோ இதான் வந்து ஃபார்முலா. இனிஷியல் பொசிஷன் 0வாக இல்லாட்டினா ஃபார்முலா இது. இனிஷியல் பொசிஷன் 0வாக இருந்தால் இப்போ xi வந்து 0 ஆகிடும். எஸ் கிளியர்? எஸ். நவ் திஸ் இஸ் வாட் வி ஹவ் derived. ஸோ ½ into xf² minus xi². So this is the energy stored in the spring. Okay. So this is the elastic potential energy. Is clear? Now, what is force constant here? Force constant is K and elongation or compression is X. X is called elongation or compression. எப்படி வேணா இருக்கலாம். Okay, K ங்கிறது force constant. இந்த equationல K refers force constant and X refers elongation or compression. Yes? Are you all clear? Yes? Now, so we are going to apply this. How we are applying this elastic potential energy in day-to-day life. எப்படி வந்து இந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ராஸ்தட்டிக் வாக்கிங் அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராஸ்தட்டிக் வாக்கிங், வாட் யூ மீன் பை ப்ராஸ்தட்டிக் வாக்கிங் ஃபீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் ஆக்சிடெண்ட்லையோ அல்லது பை பர்த்தாவோ நம்ம வந்து பாடியில் ஏதாவது ஒரு உறுப்பை இழந்திருந்தோன்னா, கை இல்லாமலோ அல்லது கால் இல்லாமலோ வேறு ஏதாவது பாடி பார்ட்டை நம்ம லூஸ் பண்ணி இருந்தோன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடி பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இப்போ வந்து மெடிசன் என்ன ஆயிடுத்து, எந்த அளவுக்கும் முன்னேறியாச்சு இப்போ மெடிசன். சரியா? ஸோ அந்த மெடிசனோட முன்னேற்றத்தினால நம்ம வந்து எந்த ஒரு இழப்பாகவே இல்லை இப்போலாம். சரியா? இப்போ கால் இல்லாட்டினா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காலை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கை இல்லாட்டினா கையை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராஸ்தட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது ப்ராஸ்தட்டிக் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராஸ்தட்டிக் வாக்கிங் ஃபீட், அந்த ப்ராஸ்தட்டிக் வாக்கிங் ஃபீட்டை எதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஸ்தட்டிக் வாக்கிங் ஃபீட் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, the prosthetic walking feet is designed, okay, in order to store so that it can store the elastic potential energy. அந்த elastic potential energy என்னவா மாறும்னா நம்ம வாக் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜியாக மாறும். ஓகே, spring arrangement இருக்கும். This is called prosthetic feet. Okay, so this feet is called prosthetic walking feet. Okay, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி இருக்கும். ஓகே, அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம வாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே, அது வந்து மாறிடும். எப்படி கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஓகே, இங்கே எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளோட லைஃபோட ஓகே இணைஞ்சு இருக்கிறது தான் ஃபிசிக்ஸு. ஆனாலும் ஃபிசிக்ஸை கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஆக்சுவலாக அதை வந்து உணர்ந்து படிச்சினா, அதை வந்து விரும்பி படிச்சினா ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் உலகத்துலேயே கிடையாது. சரி, அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட். லைஃப் ஓரியன்டாக டெய்லி நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதோட கம்பைன் பண்ணி ஃபிசிக்ஸை படித்தா அதை மாதிரி நமக்கு வந்து மகிழ்ச்சி தரது, சந்தோஷம் இருக்கவே இருக்காது. லேர்னிங் இஸ் வெரி ஓகே ஹாப்பி. இட் வில் கிவ் வெரி
happiness. Okay, so it will be very happy if we learn every day. Okay, so prosthetic walking பார்த்துக்கோ. Prosthetic, what do you mean by prosthetic walking feet? Artificial walking feet. Okay, so artificial, so implanting the artificial leg, implanting the artificial hand, இந்த மாதிரி வைக்கிறது தான் என்னது prosthetic walking feet அப்படின்னு பேரு. சரியா? இப்போ சப்போஸ் இது ஆக்சிடென்ட்ல லூஸ் பண்ண பார்ட்டை ரீப்ளேஸ் பண்றது. எஸ் கிளியர்? ஓகே, அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். சி இங்கே பார், prosthetic walking feet. ஓகே, ஸோ இந்த prosthetic walking feet இங்கே கிளியராக தெரியுது. இதில் வந்து என்ன பண்ணுறோம், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருக்குது. அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு வாக் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எஸ் கிளியர்? நவ் நெக்ஸ்ட் பாரு. ஸோ இங்கே என்னென்னா எனர்ஜி இது வந்து கோல்ஃப் பாலோ அல்லது டென்னிஸ் பாலோ, எந்த பாலாக இருந்தாலும் சரி, கோல்ஃப் பால் அல்லது டென்னிஸ் பால் எந்த ஒரு பாலாக இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும்னா இது வந்து இது பேட்டில் வந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆகுது. பாரு, கம்ப்ரஸ் ஆகுது, உனக்கு தெரியுது இந்த இடத்துல. இந்த இடத்துல அமுங்குது இல்லை, அந்த பால் வந்து அமுங்கிறது தெரியுதா? ஸோ அந்த பால் அமுங்கும் போது என்ன ஆகும்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா கம்ப்ரஸ் ஆகும்போது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகி இருக்கும். எப்போ வந்து அந்த பால் ரிலீஸ் ஆகுது, இப்போ ரிலீஸ் ஆகும். ஓகே, ரிலீஸ் ஆன பற்றியா, ரிலீஸ் ஆகுதுல்ல, இப்போ ரிலீஸ் ஆன உடனே அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஓகே, ஸோ எனர்ஜி யூஸ்டு டு கம்ப்ரஸ் த கோல்ஃப் பால் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த கோல்ஃப் பாலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஓகே, அந்த எனர்ஜி தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி யூஸ்டு டு கம்ப்ரஸ் தி கோல்ஃப் பால் இஸ் ஸ்டோர்ட் as elastic potential energy. So கோல்ஃப் பால் வந்து கோல்ஃப் ஸ்டிக்கால நம்ம வந்து பேட் அந்த அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகும், அது கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆகும்போது அதில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த எனர்ஜி அந்த பால் ரிலீஸ் ஆன உடனே கைனட்டிக் எனர்ஜியாக மாறி மூவ் ஆகும். எஸ் கிளியர்? நவ் ஸோ பாரு, ஒவ்வொரு எவ்ரிடே லைஃப்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பாரு. அதே மாதிரி டென்னிஸ் பால், பேட்டுனால டென்னிஸ் பாலை ஹிட் பண்ணும்போது அந்த டென்னிஸ் பால் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகுது பாரு. ஸோ அது உள்ளேயே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அது வந்து கைனட்டிக் எனர்ஜியாக மாறி மூவ் ஆகும். ஸோ எனர்ஜி யூஸ்டு டு கம்ப்ரஸ் த டென்னிஸ் பால், டென்னிஸ் பாலை கம்ப்ரஸ் பண்ணுறோம். அந்த எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகி இருக்கு? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த பாலில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ எப்போ வந்து அந்த டென்னிஸ் பால் ரிலீஸ் ஆகுதோ அப்போ அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அதனால என்ன ஆகும், மூவ் ஆகும். எஸ், ஸோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எஸ், நவ் ஓகே, ஸோ நவ் ஸோ அதே மாதிரி தான் என்னது வென் வி கிக் த பால். ஸோ ஃபுட்பால் இருக்குல்ல, ஃபுட்பாலை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணுறோம். ஓகே, அப்போ வந்து டாக் சவுண்ட், டாக் அப்படின்னா என்னது, டொக் அப்படின்னு சவுண்டு கேட்கும். பார்த்துருக்கியா? பாலை வந்து தட்டும் போது டொக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டை எப்படி நீ இங்கிலீஷில் சொல்வ? டாக் அப்படின்னு சொல்லுவேன். த ஸ்பெல்லிங் பாரு, THWACK, டாக். டாக்னானது டொக் சவுண்ட். ஓகே, ஸோ வென் யூ ஹிட் த பால், ஓகே, பை அ பேட் ஆர் வென் யூ கிக் த பால், அப்போ என்ன ஆகும், ஒரு டாக் சவுண்டு கேட்கும். ஓகே, அந்த சவுண்டுனால கொஞ்சம் எனர்ஜி வந்து லூஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் எனர்ஜி ஹீட்டாக லூஸ் ஆகும். அந்த ரிமைனிங் எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும்னா அந்த பாலில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, அந்த பால் வந்து அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். சரியா? முதல்ல வந்து கிக் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆகும். டாக் சவுண்ட், அந்த டொக் சவுண்டுக்காக கொஞ்சம் எனர்ஜி சவுண்டு லாஸ் ஆகும். அப்புறம் ஹீட் லாஸ் ஆகும் போயிடும். இந்த ரிமைனிங் எனர்ஜி எல்லாம் அதில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்கும். புரிஞ்சுதா? முதல்ல நம்ம கைனட்டிக் எனர்ஜி கொடுக்குறோம் அதில், ஏன்னா முதல்ல கிக் பண்ணுறோம். ஓகே, போன கேஸில் என்னாச்சு, முதல்ல இது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருந்தது, அது என்னவாகுது, கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. இதில் என்ன பண்ணுறோம், கிக் பண்ணும் போது நம்ம என்ன கொடுக்குறோம், கைனட்டிக் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில இடத்துல கொஞ்சம் எனர்ஜி லாஸ் இருந்தாலும் என்ன ஃபார்மில், சவுண்டாக கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஓகே, வேறு ஓகே ஹீட்டாக கொஞ்சம் எனர்ஜி லூஸ் ஆகும். அதை தவிர மிச்ச எனர்ஜி எல்லாம் ஸ்டோர்ட் அஸ் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த பால். எஸ் கிளியர்? ஓகே, இது வந்து ஃபுட்பாலில். ஓகே, அப்போ எவ்ரிடே லைஃப்பில் ஒவ்வொரு கேம்லையும் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி இன்டைரக்டாக நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்ம வந்து அப்சர்வேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, ஓகே, கீன் அப்சர்வேஷன் இருந்ததுன்னா ஃபிசிக்ஸை போல் ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதே மாதிரி கங்காரு வந்து ஜம்ப் ஆகுது, அல்லது சீட்டா வந்து ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீட்டா வந்து மூவ் ஆகுது, அல்லது கங்காரு வந்து மூவ் ஆகுது. ஓகே,
ஸோ அதெல்லாம் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட லெக்ஸ் பாரு, லெக்ஸ் என்ன ஆகுது அப்படியே பெண்ட் ஆகுது பாரு, பேக் லெக்கு ஃப்ரண்ட் லெக்ஸ் என்ன ஆகுது பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆகும்போது அதில் டெண்டன்ஸ், நீ வந்து இது பயாலஜியில் படிச்சிருப்ப, டெண்டன்ஸ் இருக்கும் லெக்ஸில். ஓகே, அந்த டெண்டன்ஸ் வந்து டென்ஷன் ஆகும், அண்டர் டென்ஷன். டெண்டன்ஸ் வில் பி அண்டர் டென்ஷன். ஓகே, அதில் அந்த டென்ஷன்னால எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதில் இருக்கும். ஓகே, அதில் வந்து ஸ்டோர் ஆகும். டென்ஷன் வித் தட் இஸ் லெக்ஸ் ஆர் டென்ஷன் வித் எலாஸ்டிக் எனர்ஜி லைக் அ ஸ்ப்ரிங். அது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். எப்போ வந்து லெக் வந்து பெண்ட் ஆகுதோ அந்த பெண்ட் ஆகிற லெக் வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த டெண்டன்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த டெண்டன்ஸ் வந்து கெட்ஸ் டென்ஸ்டு. ஸோ அது அண்டர் டென்ஷனில் இருக்கிறதுனால அதில் நமக்கு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ வென் த டெண்டன்ஸ் ஸ்ட்ரெச்சஸ், வென் த ஃபுட் வந்து ஹிட்ஸ் த கிரவுண்ட், அது வந்து திருப்பி என்ன ஆகுது, கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணுதா, ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டெண்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், டெண்டன்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். எப்போ அதை வந்து பெண்ட் பண்ணும்போது டெண்டன்ஸ் கம்ப்ரஸ் ஆகுது. ஓகே, அது வந்து எப்போ வந்து ஃபுட் வந்து தரையில் படுதோ அப்போ என்ன ஆகுது, டெண்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படி வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த ஸ்டோர்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், ரிலீஸ் ஆகிடும். ஓகே, வென் இட் டச்சஸ் தி கிரவுண்ட். ஸோ அப்போ அந்த சீட்டாவோட ஃபீட்டோ அல்லது கங்காருவோட ஃபீட்டோ தரையை டச் பண்ணும்போது, அதோட ஃபீட் வந்து தரையை டச் பண்ணும்போது ஓகே எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது கம்ப்ரஸ் ஆகும்போது, அதோட லெக் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு ஓகே கங்காரு ரன்ஸ் ஃபாஸ்டர். ஓகே, கங்காருனா ஐ டோன்ட் நோன்னு அர்த்தம். மீனிங் ஆஃப் கங்காரு இஸ் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ அந்த கங்காருவோட கங்காரு வந்து ஏன்னா ஒரு ஃபாரினர் வந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், ஓகே ஒரு தமிழியனும் ஃபாரினரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த விலங்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறார். ஸோ அந்த விலங்கோட பேர் வந்து ஐ டோன்ட் நோன்னு நினச்சிக்குவார் அவர். சரியா, அதனால் அந்த அந்த விலங்கோட பேர் வந்து கங்காருனே வந்துடுச்சு. ஓகே, கங்காரு மீன்ஸ் ஐ டோன்ட் நோ. எஸ், நவ் ஸோ அந்த கங்காரு வந்து ரன் ஆகிறதோ அல்லது அந்த சீட்டா ரன் ஆகிறதோ ஓகே எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான். எஸ், நவ் நெக்ஸ்ட் பார் த ஃபீட் வந்து கீழே வைக்கும்போது ஓகே இந்த காலை வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த எனர்ஜி ஸ்டோர்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ரிலீஸ்டு வித் த வென் த டோ வந்து டச்சஸ் த கிரவுண்ட். ஓகே, ஸ்டோர்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் ஹியர். எஸ், கிளியர்? ஓகே, நவ் அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம என்னது இன் டே டு டே லைஃப் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறது தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடு தான் நம்ம வந்து வாழவே செய்கிறோம் இல்லை. ஸோ இன் எவ்ரிடே லைஃப் நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. Okay, so hope you all understood all those topics I have dealt here. Okay, so next class let me come with a new topic, that is force displacement graph. Okay, and then thank you students, thank you for watching.